Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆரி டிசைன் பண்ண பிளவுஸ் நிறைய பார்த்தோம். ஆரி ஒர்க்குக்கு வந்து பிசினஸ் ஐடியாஸ்னு நான் நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சிலையும் என்னென்ன பிளவுசஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதே கேட்டகரியில இன்னைக்கு ஒரு பிளவுஸ் பார்க்க போறோம். இந்த பிளவுஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 2000 ரேஞ்ச். ஸோ 1000 to 2000குள்ள என்னென்ன டிசைன்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோலையும் நான் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம நார்மலா வந்து ஒரு ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டிச்சஸ் மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது. நிறைய நம்ம வந்து எப்படி எந்தெந்த ஸ்டிச்சஸை எந்தெந்த டிசைன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படிலாம் டிசைன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம கத்துக்கணும். அதுவும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்மளே நம்மளை வந்து லெவலா பிரிச்சுக்கணும். எந்தெந்த டைம்ல நம்ம எந்தெந்த பிளவுசஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு லெவல் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000ல இருந்து 2000 ரேஞ்சில் பண்ணக்கூடிய பிளவுசஸ் நம்ம வந்து ஒரு பிகினரா இருக்கோம். இப்பதான் வந்து ஸ்டிச்சஸ் கத்துருக்கோம். ஒரு 6 மாசத்துக்குள்ள நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம இந்த பிளவுஸ் எடுத்தோம்னா நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அதுல உள்ள ஸ்டிச்சஸும் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அந்த பிளவுஸை ஒர்க் பண்ணி முடிக்கிறதும் நம்மளுக்கு ஈஸி அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஸோ இப்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளவுசஸ் பாக்குறோம். இதே மாதிரி ஒவ்வொரு லெவல்ல இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 2500ல இருந்து 3500 ரேஞ்சில் பிளவுசஸ், அப்புறம் வந்து 4000 பிலோ வர மாதிரி பிளவுசஸ், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையும் பாருங்க. இப்போ வந்து நம்ம 1000 to 2000 ரேஞ்சில் உள்ள பிளவுஸ் நான் இங்க வச்சிருக்கேன். இந்த பிளவுஸ் உங்களுக்கு அடுத்து க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன் நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. இந்த பிளவுஸ் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பேக் நெக் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து ஜரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லோடு போட்டிருக்கேன், சில்க் த்ரெட்ல லோடு. இந்த லோடு கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு. இந்த பிளவுஸோட சாரி கலர் வந்து அந்த கிரீன். ஸோ அதனால அந்த கிரீன் கலர்லயே வந்து லோடு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெளியில டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் டிசைன், லீஃப் டிசைன் அப்படியே கொடி மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ஃபிளவர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் பேஸ் சக்ரின்னு சொல்லுவோம், அதை வச்சுட்டு அது மேல ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 சக்கரி, அது மேல ஸ்டோனு, அதுக்கப்புறம் கீழே 2 மேல 2, அந்த மாதிரி ஒரு ரவுண்டா ஒரு ஃபிளவர் டிசைன்ல போட்டிருக்கேன். அதுல இருந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டு மேல 2 லீஃப் போட்டிருக்கேன். லீஃப்ல வந்து இந்த கிரீன் கலர் லோடு ஸ்டிச், அதே லோடு இந்த லீஃப்லயும் போட்டிருக்கேன். ஸோ கண்டினியூஸா இந்த டிசைன் போடும்போது நெக் ரவுண்ட்ல அப்படியே ஃபுல்லும் கிராண்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டிசைன். இது போக பிளவுஸோட மற்ற பிளேஸ்ல எல்லாம் ஃப்ரீயா விடாம சில்க் த்ரெட்லயே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். புட்டாஸ் மாதிரி நம்ம நார்மலா வந்து ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது பீட்ஸ் புட்டா போடுவோம், இல்ல ஜர்தோசி போடுவோம். ஸோ இது வந்து இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கு. சில்க் த்ரெட்ல தான் அந்த புட்டாஸ் போட்டிருக்கேன். சும்மா ஒரு திலக் ஷேப்ல போட்டுட்டு கீழே ஒரு லீஃப் மாதிரி போட்டு ஒரு பக்கம் வந்து இப்படி டிசைன் மாதிரி சொல்லிச்சு விட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டிசைனே. இதே சேம் டிசைன் தான் நான் வந்து ஸ்லீவ்லயும் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்லயும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்லீவ் டிசைன் பாருங்க. ஸ்லீவ்ல வந்து பார்டர் இருக்கு. ஸோ பார்டர்ல வந்து எட்ஜ்ல நம்ம பேக்ல என்ன ஒர்க் பண்ணுமோ அதே சேம் தான். லோடு போட்டுட்டு அந்த பேக்ல வந்து அதே டிசைன், ஃபிளவர் டிசைன், லீஃப் டிசைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் அங்கங்க புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதே சேம் டிசைன் தான் நான் ஃப்ரண்ட்லயும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சிம்பிள் டிசைன் பட் கிராண்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு பிகினர் கூட இந்த டிசைன் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ண முடியும், ஈஸியா உங்களால பண்ண முடியும். ஆன்லைன் அண்ட் டைரக்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். மோர் தேன் 80 ஸ்டிச்சஸ் சொல்லித்தரேன். ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாம ஆரிக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு பிசினஸ் ஐடியாவா இருக்கட்டும், இல்ல ஒரு டிசைன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி எல்லாமே நான் எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸும் சரி, டைரக்ட் கிளாஸஸ்லயும் சரி. நீங்க ஒரு கிளாஸஸ் என்கிட்ட ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என் கூட டிராவல் பண்ற ஒரு 3 to 5 months ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஃபுல் பிசினஸ் ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். நிறைய உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இருக்கு. நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். எதனால நம்ம வந்து ஆரி கிளாஸஸ் மட்டும் கத்துக்கிட்டு நிறுத்த முடியாது, ஃபேஷன் டிசைனிங்கும் கத்துக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம். கண்டிப்பா நீங்க ஆரி மட்டும் கத்துக்கிட்டு ஒரு பிசினஸா பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. உங்களால வந்து அதை ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண முடியாது. ஒரு ஃபேஷன் டிசைனிங்கும் கத்துட்டு அதோட சேர்த்து ஆரியும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பிசினஸா பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ், ஆரி கிளாஸஸ் ரெண்டுமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளவுஸ் டிசைன் இப்ப பாத்தீங்க, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதுல டவுட்ஸ் எதுவும் வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
எல்லாருக்குமே வந்து ஆரி மெட்டீரியல் சேல்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா என்னோட ஷாப்ல வந்து நான் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே குவாலிட்டியில வந்து நாங்க காம்ப்ரமைஸே எப்பவுமே பண்ண மாட்டோம். நான் ரெகுலரா வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லா பிளவுஸ்லயும் யூஸ் பண்ற அதே ஐட்டம்ஸ் அது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு தெரிஞ்சு செக் பண்ணி அதே ஐட்டம்ஸ் தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறேன். இப்போ அதே ஐட்டம் தான் உங்களுக்கும் வந்து எல்லாருக்கும், அதாவது நீங்க வந்து ஆரி ஆல்ரெடி பழகி முடிச்சவங்களா இருக்கலாம், இல்ல இப்ப வேற எங்கேயாவது கத்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். சோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சோ மெட்டீரியல் அப்படின்னு வரும்போது ஸ்டாண்ட் இருக்கு, மெட்டீரியல் ஆரி மெட்டீரியல்ஸும் இருக்கு. ஸ்டாண்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1100. இது வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து டீக் வுட், அதாவது தேக்கு கட்டையில பண்ணுது. சோ இதுல வந்து இந்த ஒரே ஸ்டாண்டு தான் நம்மளுக்கு வந்து நார்மலா எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்ற ஸ்டாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல்ல வரும் ஸ்டாண்டு. அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. இந்த லெக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நெளிஞ்சு இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். தென் டீக் வுட்ல பண்ணுது. இந்த ஒரே ஸ்டாண்டு தான் நம்ம வந்து 2 ஃப்ரேம் போட்டுக்கலாம். 16 இன்ச்சும் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டாண்ட்ல, 18 இன்ச் ஃப்ரேமும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து 1100 வரும் ரேட்டு. அடுத்து வந்து மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆரியில உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படும், பீட்ஸா இருக்கட்டும், கர்தானாவா இருக்கட்டும், டியூபா இருக்கட்டும், இல்ல ஸ்டோன்ஸ், ஒரு ட்ரேசிங் பேப்பர்ல இருந்து எல்லா திங்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவும் வந்து நீங்க பட்ஜெட் பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 1000க்கு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். ஒரு பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்க கத்துக்கிட்டு போட போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க வந்து 1000ல இருந்து 2000, 3000 அந்த மாதிரி நீங்க பட்ஜெட் பிளான் பண்ணிட்டு கேட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன். இப்ப நான் இங்க வச்சிருக்கிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க வந்து கொரியரும் நான் பண்ணுவேன். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கொரியர் பண்ணிடுவேன். இது வந்து என்னோட ஷாப்ல டைரக்டா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வாங்குறதுக்காக நான் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நேர்ல வந்து வாங்குறதுனாலும் வாங்கலாம். சென்னையில தான் இருக்கு, சென்னையில கௌரிவாக்கம் இன்ஸ்டியூட், அங்க வந்து நீங்க நேர்ல வாங்குறதுனாலும் வாங்கலாம். அதே மாதிரி கொரியர் பண்றதுக்கும் இன்னைக்கு நான் கொரியர் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்கு, பேக் பண்ணி ரெடியா இருக்கு, அதுவும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து பாருங்க, ஹிதையான ஒரு பொண்ணுக்கு தென்காசி போகுது. இந்த பேக் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த ஸ்டாண்ட் மட்டும் இருக்கு. அவங்க வந்து மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எனக்கு பக்கத்துலயே கிடைக்கும் மேடம், நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஸ்டாண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டாண்ட் மட்டும் நான் கொரியர் பண்ண போறேன். இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணி வரும். ஃபுல்லும் வந்து எல்லா பக்கமும் சீல் பண்ணி நல்லா பேக் பண்ணி அனுப்புவோம். இது வந்து ஸ்டாண்ட் மட்டும். இதே மாதிரி ஆரி மெட்டீரியல்ஸும் சேர்த்து அனுப்புறோம். அது இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்னொருத்தவங்களுக்கு போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ரேவதி பிரியா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு போகுது, கிருஷ்ணகிரி போகுது. இதுல வந்து 2000க்கு உள்ள கிட்டு, அதாவது ஸ்டாண்டும் இருக்கு, ஆரி திங்ஸும் இருக்கு. இது வந்து அனுப்ப போறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆரி திங்ஸும் வந்து ஃபுல்லும் சீல் பண்ணி பேக் பண்ணி இதுக்குள்ள அந்த ஸ்டாண்டோட சேர்த்து வச்சிருவோம். அது போக ஸ்டாண்ட் மட்டும்னாலும் தனியா கொரியர் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ஆரி ஆல்ரெடி கத்து முடிச்சிருப்பீங்க, உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு தோணலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வெறும் ஸ்டாண்ட் மட்டும் வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து வேற எங்கேயாவது கத்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு ஆரி திங்ஸும் தேவை, ஸ்டாண்டும் தேவை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் நீங்க வந்து ரெண்டுமே வாங்கிக்கலாம்.